அதையும் சேர்த்து அவங்கள வந்து என்ன கூட்டணி அமைச்சு அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க. நான் என்டிஏன்னு சொல்லல, மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுவாரு. இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி. அதான் சொல்லியிருக்கேன், அவர் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறாரு. அவரோட நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாகம் ஊட்டுறதுக்காண்டி அவர் சொல்லலாம். ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உலவிய மண்ணில், பேரறிஞர் அண்ணா உலவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது. அங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலேயே பண்ணிடலாம், இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, பீகார்ல நீங்க சொல்லலாம், பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க கிட்டத்தட்ட 1,25,00,000 பெண்களுக்கு 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 12,100 கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு இதை வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது. பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது, கல்வி கிடையாது. அங்க படிச்சவங்களும் சரி, கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி, கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி, தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க பொழப்புக்காண்டி வர்றாங்க, வேலை வாய்ப்புக்காண்டி வர்றாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்னா, அங்க கல்வி கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, பொழப்புக்காண்டி இங்க வர்றாங்க, உழைக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க? தொழிற்சாலைகள் உருவானதுக்கு இந்த 12,100 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறது 12,100 தேர்தலுக்காண்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லல. நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் செஞ்சாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அரசு நிதி தான், அரசு ரீதியா கொடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து மத ரீதியா, ஜாதி ரீதியான சில அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி, பல்வேறு யுக்திகளை, இது போன்ற யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அங்க 2 அடி. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்ற மகா கூட்டணி, இன்னொன்று என்னன்னா அங்க பாஜக, ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், தேர்தல் ஆணையம், அதையும் சேர்த்து அவங்கள வந்து என்ன கூட்டணி அமைச்சு அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க. நான் என்டிஏன்னு சொல்லல, மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுவாரு. இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி. இதை விட ஜனநாயக தோத்திற்கு சொல்லுவாங்க. ஜனநாயக தோத்திற்கு இது போன்ற இது வந்து கண்டிப்பா இது பிற மாநிலங்களை, குறிப்பா தென் மாநிலங்கள்ல இதை கொண்டு இதை சேர்க்கலாம், இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறாதுன்னு சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.